ஹாய் மக்களே, வாங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னாக்கி உவரி கோயிலுக்கு போகிறோம். தமிழ் மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை மாதந்தோறும் நாங்கள் அந்த கோயிலுக்கு போவோம். நான் எங்கள் வீட்டுக்காரங்களும் 2 வீலரில் போவோம். மாதந்தோறும் அந்த மாதிரி போவோம். இது என்ன இடம்னாக்கி மணக்குடி பாலம். இந்த பாலம் வந்து சுனாமிக்கு அப்புறம் கட்டின பாலமாக்கும். அதுக்கு முன்னாடி தெரிவி பார்த்தீங்களா ஒரு பாலம், அது வந்து இப்போ கம்பி பாலம். சுனாமி டைமுக்கு முன்னாடி ஒரு பாலம் கட்டியிருந்தாங்க. அது வந்து சுனாமி வந்த டைமில் வந்து தூக்கி வீசிட்டு அந்த பாலத்தை. அப்புறம் தற்காலிகமாக ஒரு இரும்பு பாலம் போட்டாங்க. அப்புறம் வந்து இந்த பாலம் கட்டினாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப வெயிலுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வெயில் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயில், கொஞ்சம் நிழல் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் தூரம் அப்படிலாம் சொல்ல தெரியலை. ஏன்னா ரெகுலராக நம்ம போகிற வழியாக இருந்தாலுமே எனக்கு வந்து கொஞ்சம் மறதி ஜாஸ்தி. பைபாஸ் ரோட்டில் ஏறி அந்த மாதிரி போவாங்க. நம்ம பின்னாடி பொம்மை மாதிரி இருந்து அப்படி எல்லா இடத்தையும் ரசித்து பார்த்துக்கிட்டு அப்படியே போய்ப்பேன். அந்த மாதிரி தான் எப்போவுமே போகிற வழியிலலாம் காத்தாடிகள்லாம் இருக்கா பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வானம் வந்து எவ்வளோ மேகமூட்டம் போல் காட்சியளிக்குது. இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் ரோடு பரவாயில்ல பார்த்தீங்க. முன்னமே ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம், கூடங்குளம் பக்கத்தில் ஒரு டீ கடைன்னு நினைக்கி. ரெகுலராக நாங்கள் இந்த டீ கடையில் டீ சாப்பிடுவோம். டீயும் ஒரு வடையோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அதில் உட்காந்து போவோம். நாங்கள் போனன்னு பார்த்தீங்க, அந்த இது கிந்திக்காரங்க ஒரு திருவிழா கொண்டாடுவாங்களே, இது சாயம் முகத்தில் சாயம் பூசி, எனக்கு அது கூட சரியாக தெரிய மாட்டேங்கி, ராக்கியெல்லாம் கையில் கட்டி என்னமோ கொண்டாடுவாங்க. அப்போ சாயம்லாம் பூசிட்டு இருந்தாங்க அந்த டீ கடையில். அப்படியே கொஞ்சம் வழி வந்தாக்கி இது என்ன இடம் தெரியுமா, சிரட்டை பிள்ளையார் கோயில். இந்த கோயிலுக்கும் உவரிக்கு போகும்போது இந்த கோயிலில் போய் உள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் வருவோம். இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படி சொன்னாக்கி, இந்த கோயில் பேர் சிரட்டை பிள்ளையார். இங்கே வந்து தேங்காய் உடைச்சி உடைப்பாங்க. அப்புறம் வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது என்ன பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரியாது. நம்ம போவோம், மாதந்தோறும் போவோம், கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம். இப்போது இப்படியே அங்கேருந்து வெளியே வந்தால் இன்னொரு கோயில். இது வந்து ஒரு முத்தாரம்மன் கோயில். ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கும். சரியா, வண்டியை கொண்டு விட்டுட்டு அப்படியே இறங்கி இந்த கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே வெளியில் வந்தால் அந்த கோயில் பக்கத்துலேயே பைனி தெரியுமா, பதநீரா, பனையிலிருந்து இறக்குவாங்க. இது நான் எங்கே கண்டாலும் இதை குடிக்காமல் வரவே மாட்டேன். அதையும் குடிச்சுக்கிட்டு அப்படியே வண்டி ஏறிற வண்டியை தான். இனி வண்டி எங்கே நிற்கும்னா உவரியில் போய் நிற்கும். உவரியில் வந்து வந்தாச்சு பார்த்தீங்களா. இதை வந்து உவரி இதில் வந்து பக்கத்தில் பின்னாடி கோயில் பக்கத்தில் வந்து அது வன்னி மரத்து சாஸ்தான். இந்த கோயிலில் கிட்ட தான் கொண்டு வண்டியை விடுவோம். விட்டுக்கிட்டு அப்படியே கடற்கரைக்கு நடந்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க ஜாலியாக நடக்கிறாங்களா. கடற்கரை சைடு கொஞ்சம் வெயில் தான், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நல்லாவே வெயில் தான். அப்படியே போயாச்சு. எலும்பை வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டுக்காரங்க குளிப்பாங்க, நான் குளிக்க மாட்டேன். எனக்கு வந்து கடலில் குளிக்க ஆசை தான், ஆனால் உடனே எனக்கு ஜலதோஷம் இருமல்லாம் வந்துடும். அதனால் நான் குளிக்க மாட்டேன். அவன் குளிச்சுட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ குளிச்சுட்டு வந்ததும் அப்படியே நம்ம சாமி கும்பிட போயிட வேண்டியதான். இங்கே வந்து கோபுரம், கோயில் முன்னாடிக்கு ஒரு கோபுரம் கட்டுறாங்க. பல வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கோயில் ரொம்ப பிரசித்தமான கோயில். இப்போ வந்து டெய்லி நடை திறந்து பூஜைலாம் நடக்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குது. இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து சாப்பாடு, இங்கே வந்து சாம்பார், ரசம், தீயல் எல்லாம் வச்சு சாப்பாடு.
அதையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தால் அந்த வன்னி மரத்து சாத்தாங்கோயில் இங்கே போய் நம்ம என்ன செய்வோம்னா கொஞ்சம் நேரம் இருந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு அதில் உட்காந்துருப்போம் கொஞ்சம் வெயில் தாறது வரைக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் வீட்டிலேருந்து ஒரு 9 வரைக்கும் கிளம்புறோம்னா 10 12 மணிக்கு உள்ள நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம். ஒரு 2 மணி நேரம் 1 1/4 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும் ட்ராவல். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வந்து ஒரு 1:30 2 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க, அப்பவுமே வண்டி எடுத்துகிட்டு வர முடியாது, பயங்கர வெயிலாக இருக்கும். அதுக்காக என்ன செய்வோம்னா அந்த வன்னி மரத்து சாத்தாங்கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். இங்கே வந்து அந்த டைமில் கருப்பட்டி கிழங்கு ஐஸ்கிரீமு என்னெல்லாம் நமக்கு வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டலாம். அதே மாதிரி திருவிழா கடை மாதிரி இப்போவும் அங்கே இருக்கும், பண்டங்கள் ஸ்வீட்டு எல்லாம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான கருப்பட்டி கற்கண்டு வாங்குறவங்கெல்லாம் வாங்கி கொண்டு வருவாங்க. எனக்கு கொஞ்சம் விலை சீப்பாக கிடைக்கும். நமக்கு எல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயில் தாறது வரை அங்கே அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்துட்டு வீட்டை பார்த்து வந்துட வேண்டியது தான். இதுதான் மாதந்தோறும் நடக்கும். இங்கே நிறைய ஓலையில் செய்த கைவினை பொருட்கள் எல்லாம் இருக்குது. திருப்பி நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்தால் வர வழியில் ஒரு நொங்கு கடை இருக்குது. நொங்கு நாங்கள் வந்து ரெகுலராக வரும்போது கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த கடையில் தான் நொங்கு சர்பத்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துடுவோம். எனக்கு கொஞ்சம் நொங்கு குறைவாக தான் இருக்குது. சில டைமில் வந்து நிறைய நொங்கு இருக்கும். தேவையான பழங்கள் எல்லாம் இருக்குது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பழம் எங்கேனாலும் வாங்கிக்கலாம். ஆனால் நொங்கு வந்து எல்லா இடமும் நமக்கு கிடைக்காது. அதனால் நாங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கும் வாங்கிட்டு வருவோம். இதுதான் ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது மாதந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கடவுள் கருணை இருந்தால் மாதந்தோறும் போய்ப்போம். இல்லைன்னா நமக்கு எப்போ சௌகரியமோ அப்போ போயிட்டு வந்துப்போம். நொங்கு சர்பத் ரெடி, வாங்க சாப்பிடலாம். அப்படியே 2 சர்பத்து வீட்டுக்கும் பார்சலுக்கு சொல்லியாச்சு. அதுவும் இனி வந்துடும். எடுத்துக்கிட்டு வீட்டை பார்த்து வந்துட வேண்டியதான். என்ன பார்த்தீங்களா, ரெடி ஆயிட்டு. அதில் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா பழம், அது அந்த மர பக்கம் இருக்குது. அந்த சர்பத் நொங்கு கடை பக்கத்துலேயே இருக்குது. எப்போ வந்தாலும் பறித்து சாப்பிடுவேன். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு. அந்த மரம் தான் இதில் தான் இருக்கும். இது என்னது சுகர் பழம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பழம் வந்து நல்ல சீனி மாதிரி அழகாக இருக்கும், டேஸ்டாட்டு. நானும் சர்பத்து குடிக்கிறேன்னு ஓகே ஓகே அதுவும் இது இருக்குது. அப்படியே வந்தாச்சு வீட்டை பார்த்து.